ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். ஆக்சுவலாக சில பேர் வந்து ஒன் பீஸ் எபிசோட் கேட்குறீங்க. ஒரு நாள் 2 நாளில் நம்ம தமிழ் அனிமேலேயே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆகுங்கிறத அந்தந்த நாள் கணக்கு வச்சு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களாலேயே ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வர முடியல இந்த விஷயத்துலையும். ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட டூ ப்ளூ வோர்டெக்ஸ் கண்டென்ட்டை நாங்கள் டெலிட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக நாங்கள் டெலிட் பண்ணல, காப்பிரைட் இஷ்யூவால தான் போயிடுச்சு. அதனால இப்போ நாங்கள் அந்த தமிழ் அனிமேல இருக்க கண்டென்ட்ஸையும் இதில் கொண்டு வந்து போட முடியாது. தமிழ் அனிமேல ஒரு பிரச்சனைனா தமிழ் அனிமே 2.0ல அதுக்கு மேலே பிரச்சனையா இருக்கு. அதனாலே நாங்கள் இதுக்கப்புறம் மாங்கா கண்டென்ட்ஸ் கொண்டு வர போறதில்ல. அண்ட் வாட்ஸ்அப்ல நான் சொன்ன விஷயங்களை பார்த்தவங்களுக்கு தமிழ் அனிமேக்கு என்ன மாதிரியான குடும்பம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனால இந்த விஷயங்களை நான் எனக்கு ஏற்ற போலதான் அட்ஜஸ்ட் பண்ணி முழுங்காம சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இல்ல. அதுதான் இங்க பெரிய இஷ்யூவாவே இருக்கு. சரி, நான் வளவளன்னு நிறைய பேச விரும்பல. இப்ப இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 3 பார்க்க போறோம். எடுத்ததும் சிலியாவை தான் காட்டுவாங்க. பசங்க வந்து அகாடமி முடிச்சுட்டு என்ன பண்ண போறாங்கிறத பேப்பர்ல ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை சிலியா செக் பண்ணும்போது ரியோவோடது மட்டும் பிளாங்கா இருக்கும். அண்ட் அவன் ஆல்ரெடி யாகுமா ரீஜியன் தான் பேரண்ட்ஸ் இந்த இடம்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு லைட்டா வருத்தப்படுவா. இந்த இடத்துல கிங்டம் ஆஃப் ஃப்ளைஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சிலியா கிளாஸ்ல மேஜிக் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் எப்படி இன்ஃபியூஸ் பண்றதுன்னு சொல்லி தருவா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ற விதமா லைட்டிங்கை யூஸ் பண்ண சொல்லுவா. அல்போன்ஸ் ஆனா நாங்களாம் லோ லெவல் மேஜிக் தானே யூஸ் பண்ணுவோம்ட்டு, இருங்க இங்க ஒருத்தனுக்கு செய்யவே தெரியாதுலன்ட்டு ரியோவை வச்சு நக்கல் பண்ணுவான். சிலியா சரி அப்ப 2 பேருமே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்கன்பா. அவனுங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவானுங்க. சிலியா கோவனன்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பக்காவா பண்ணணும்ட்டு கிளாஸ் ரூம்ல கம்ப்ளீட்டா லைட் வராத மாதிரி பண்ணிட்டு நான் அதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவா. டெட்டட் மேஜிஷியன் லைட்னிங் பண்ணி எல்லாரும் அதை வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரியோ என்னால தனிப்பட்ட முறையில் மேஜிக்கை பயன்படுத்த முடியலனாலும் மேஜிக் கண்ட்ரோலை இமிடேட் பண்ண எனக்கான ஒரு மேஜிக்கை பண்ண முடியும்னு பண்ணி பார்ப்பான். சிலியா மேஜிக் பவருக்கான லெக்சரை ஸ்டார்ட் பண்ணலாமான்பா. இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு பசங்க வெளியே போறப்ப ஸ்டூவர்ட் சிலியா கிட்ட வந்துட்டு நீங்க ரொம்ப டேலண்டடா இருக்கீங்கன்னு பாராட்டுவான். அவ்வளோ அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ரியோ இந்த பக்கம் கிராஸ் ஆவான். ஸ்டூவர்ட் டே காமனர், எப்பவும் அளவு தெரிஞ்சு நடந்துக்க. கேள்விப்பட்ட நம்ம கிளாஸ்ல இருக்க பொண்ணுகளை ஈர்க்கிறையாமே, தேவையில்லாத வேலையை பார்க்காத. சும்மா ஒரு போட்டியில ஃப்ளூக்ல ஜெயிச்சுட்டுலாம் ஆடக்கூடாதுன்பான். ரியோக்கு அவன் என்ன பேசுறானே பெருசா புரியாது. சரி நான் இதுலயும் மூக்க நுழைக்காம இருக்கேன்பான். சிலியா தேவையில்லாம இப்படி பழி போடக்கூடாது ஸ்டூவர்ட், இது உன்னோட நொபிலிட்டிக்கே இழுக்குன்பா. ஸ்டூவர்ட் ரியோ உங்ககிட்டே கொஞ்சம் வலிச்சுதானே பேசுவான்பா. சிலியா தேவையில்லாத பேசாத, அவன் ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்பா. ஸ்டூவர்ட் ரியோக்கு வார்னிங் கொடுப்பான். வெளியே வச்சு வேற ஏதாவது வேலை பார்த்த யூ நாட் ஹவுஸ் சும்மா இருக்காது அதை பார்த்துட்டுன்பான். ஃப்ளோரா அதை பார்த்துட்டு இருக்கும் போது கிறிஸ்டினா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்பா. ஃப்ளோரா அந்த தப்பெல்லாம் அவன் பண்ணல, இது பொய்யான குற்றச்சாட்டுகள் தானன்பா. கிறிஸ்டினா அதுதான் தெளிவா தெரியுது, இருந்தாலும் இதுல நம்ம மூக்க நுழைக்காம இருக்கதான் நல்லதுன்பா. ஃப்ளோரா சரின்ட்டு மனசுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே சுயமா செஞ்சுக்கிறான், இவன் எனக்கு பண்ண உதவிக்கு கைமாறான் கூட எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுவா. இதுக்கப்புறம் பிராக்டிக்கலா வெளியே வச்சு மேஜிக் பண்ண வந்திருப்பாங்க. கிறிஸ்டினா மிலிட்டரி எக்ஸசைஸ்ல எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கதான் டெஸ்ட் வைக்கிறாங்கன்பா. ஃப்ளோரா லைட்டா நர்வஸா இருக்குன்பா. டீம் மிஷன் தானே, ஒன்னும் பயப்படாதீங்க. அண்ட் மோசமான அனிமல்ஸ் இதுக்குள்ள இதெல்லாம் தூக்கிட்டாங்க, நம்ம சரியான பாதையில போனா போதுன்பா. அல்போன்ஸ் அந்த பக்கம் அவன் டீம் கிட்ட நமக்கு கொடுத்த டெஸ்டினேஷனை எவ்வளவு சீக்கிரமா ரீச் பண்றோங்க அதை பொறுத்து தான் நம்மளோட கிரேடே இருக்கும். சன்செட் ஆகிற வரைக்கும் டைம் இருக்கு, நம்ம மதியத்துக்குள்ள போகணும்பா. அதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த காடுகள் ரொம்ப அடர்த்தியானது, எப்படியும் லேட் ஆகும்பா. அல்போன்ஸ் அதை பத்தில எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டு கையில ஒரு மேப்பை வச்சிருப்பான். பார்த்தா ஸ்டூவர்ட் அவங்க ரீஜியன்ல இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட ஆல்ரெடி ஈஸியா போறக்கான பேத்தை கேட்டு வச்சிருப்பான். இது சீட்டிங் போல எனக்கு இது பிடிக்கலன்பா. அல்போன்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம், அதை நாங்க எங்க அட்வான்டேஜுக்கு ஏத்த போல பயன்படுத்துறோம். இது சரிதான லேடி கிறிஸ்டினான்னு கேட்பான். கிறிஸ்டினா நீதான கமாண்டர், நீயே பாத்துக்கன்பா. அவனும் தேங்க்யூ பிரின்சஸ்ன்ட்டு கிளம்பலாமான்பா. ஸ்டூவர்ட் காமனர் உனக்கும் ஒரு வேலை வச்சிருக்கன்ட்டு எல்லாத்தோட லக்கேஜஸையும் நீ தான் கொண்டு வரணும், அப்புறம் அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுரா, உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாதுல, அதனால உனக்கு இதுதான் வேலைன்பான். ஃப்ளோரா வந்துட்டு நான் வேணா கொஞ்சம் தூக்கட்டுமான்பா. ரியோ சிரிச்சிட்டே வேணாம் பிரின்சஸ், அப்புறம் அக்கறை காட்டுறக்கு நன்றின்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் போற வழியில ஃப்ளோரா கிறிஸ்டினா கிட்ட ரியோவை நம்ம நடத்துற விதமே சரியில்லைன்பா. திடீர்னு பார்த்தா மான்ஸ்டர்ஸ் தாக்க வந்திருக்கோம். அல்போன்ஸ் அது காப்ளின்ஸ் தான், யாரும் பயப்படாதீங்க. வேன்கார்ட்ல இருக்க 3 பேரும் அவங்க ஆர்டிஃபேக்ட்ஸை பயன்படுத்தி பிசிக்கல் எபிலிட்டிஸை பூஸ்ட் பண்ணுங்கன்பா. அவங்களும் பிசிக்கல் எபிலிட்டிஸை என்சாண்ட் பண்ணிட்டு வந்த காப்ளின்ஸ் அடிச்சு பொழப்பாங்க. ஸ்டூவர்ட் இதை விட பயங்கரமான மான்ஸ்டர் வரும்ல எதிர்பார்த்தன்பா. அல்போன்ஸ் எப்பவும் போல கலக்கிட்டீங்கடா, ஆனாலும் இருக்கானுல எங்க சில பேர் வேலைக்கு ஆகாமன்ட்டு காமனர் அங்க என்ன பார்த்துட்டு இருக்க, வா போலான்பா. ரியோ சாரி கேட்டு கிளம்புவான். ரைஸ் ரொம்ப தூரத்துல ஒளிஞ்சிருப்பான், இவ்வளவு தூரத்துல இருந்தா எவனும் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சா அந்த பையன் என்ன சென்ஸ் பண்ண போல இருக்குன்பான். பாஸ்ட்ல ரியோவால தானே அவனாலே அவன் கொல்ல வேண்டியதா போயிருந்திருக்கும், அதை யோசிச்சுட்டு இந்த பையனுக்கு டெஸ்ட் வச்சு இந்த பையன் எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியா இருக்கான்னு பாக்கலான்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் மரங்கள் இல்லாத ஓபன் ஸ்பேஸ்க்கு வந்திருப்பாங்க பசங்க. பார்த்தா பாதை ஒரு கட்டத்துக்கு மேல முடிஞ்சிருக்கும். அல்போன்ஸ் என்ன கிளிஃபான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். ஒரு பையன்ல டைம் வேஸ்டா போச்சுன்பான். கிறிஸ்டியனா கமாண்டர் உங்க ஷார்ட்கட் ஷார்ட்டாவே முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்கன்னு கேப்பா. திடீர்னு பார்த்தா ஆர்க்ஸ் தாக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் டிஃபென்ஸ்ல இருங்கன்பா. அல்போன்ஸோ எல்லாரும் கேடயங்களை பயன்படுத்துங்கன்பா. ரியோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருக்க கத்தியை வச்சு சமாளிப்பான். ஸ்டூவர்ட் மேல ஆர்க் வீஸ்னா ஒரு ஈட்டி பட்டிருக்கோம், அவன்
வழியில போயிட்டு ஒருத்தங்கிட்ட உதவி கேட்பான். அவன் பார்த்தா அக்கட்ட போன்னு தள்ளி விட்டுருப்பான். ஸ்டூவர்ட் போய் ஃப்ளோரா மேல மோதி ஃப்ளோரா கிளிஃப்ல இருந்து விழுகிறதா இருக்கும். ரியோ அதை சென்ஸ் பண்ணி அவளை காப்பாத்திருப்பான் மேஜிக் யூஸ் பண்ணி. பட் அவன் கீழே விழுந்திருப்பான். கிறிஸ்டினா வந்து பார்க்கும்போது ஃப்ளோரா சார் ரியோன்பா. கிறிஸ்டினா முதல்ல இந்த ஆக்ஸை சமாளிக்க பார்க்கலான்பா. அல்போன்ஸ் இதுக்கப்புறம் ரியர் கார்டை கூப்பிட்டு ரொவானாவை கூப்பிட்டு அடிப்பட்டவங்களுக்கு ஹீல் பண்ணுன்பா. வேன்கார்ட் பிரின்சஸை கார்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணி ஆக்ஸை தடுப்பா. எல்லாரும் அதுக்கு காலின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆர்க் வெறி பிடிச்ச மாதிரி தாக்க வரும். கிறிஸ்டினா அதை முடிச்சு விட்டுருப்பா. கீழே பார்த்தா ரியோ சேஃபா தான் இருப்பான். எல்லாரும் ஜெயிச்சிட்டோங்கிறத கத்திட்டு இருக்கிறது இங்க வரைக்கும் கேட்கும். ரியோனா அவ்வளவு பெரிய கிளிஃப்ல இருந்து விழுந்திருக்கேன், எனக்கு அடியே படல, அதனால அவனுக்கு சந்தேகப்படுவானுங்களேன்னு நினைப்பான். பார்த்தா அவன் ஏர் ஃப்ளோவை யூஸ் பண்ணி கீழே வந்து நின்றுப்பான். இது ஸ்பெல்லா மேஜிக்கான அவனுக்கே தெரியாது. இது என்ன மாதிரியான பவர்னு யோசிச்சுட்டு ஸ்டார்டிங்ல ஒரு பிங்க் ஹேர் உள்ள பொண்ணு வந்து காப்பாத்திருப்பா இல்லையா, அதை யோசிப்பான் அந்த பொண்ணு யாருன்னு. திடீர்னு மேல பார்த்தா ஸ்டூவர்ட் எல்லாரும் கை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃப்ளோராவே வந்தான கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டானு. அவன் எனக்கே அடிபட்டுச்சு, என்ன யாரோ தள்ளி விட்டாங்கன்ட்டு கடைசியில பார்த்தா ரியோ மேல பழி போட ஆரம்பிச்சிருவான். அந்த காமனர் எங்க அவன் தான் நான் காலில் அடிபட்டு முடியாம இருந்தப்ப ஃப்ளோரா மேல தள்ளி விட்டான், நானே ஒரு பாதிக்கப்பட்டவன் தான். அல்போன்ஸோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவனாலதான் பிரின்சஸ் ஃப்ளோரா சாகர மாதிரி இருந்தா கண்டிப்பா கிங்டம் கிட்ட இருந்து பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு பயந்துட்டே தான் கிளிஃப்ல இருந்து விழுந்திருக்கணும்பா. ஃப்ளோரா அப்பெல்லாம் நடக்கவே இல்லை, எதுக்காக இப்படி பேசுறீங்கன்பா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த ரியோ இந்த விஷயத்துல என்ன செய்யணும்னு யோசிப்பான். ஸ்டூவர்ட்ட ரியலா ஒருத்தன் தள்ளி விட்டுருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட ஸ்டூவர்ட் இது உண்மைதானன்பா. அவனும் அப்படியே தான் இருக்கும்பா. கிறிஸ்டினா இப்ப ரியோ குற்றவாளியா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கதா முக்கியம், நம்ம வந்த வேலையை பார்க்கலான்பா. அல்போன்ஸ் பிரின்சஸ் சொல்றதுதான் சரி, வாங்க முதல்ல இந்த காட்டை தாண்டி போறக்கு ஏதாவது வழியை தேடலான்பா. ஃப்ளோரா நீங்க சொன்ன எதையுமே நான் ஏத்துக்க மாட்டேன், ரியோவை அப்படியே விட்டு போக சொல்றீங்களான்பா. அல்போன்ஸ் அவனுக்கு ஏத்தது தானே நடந்திருக்குன்பா. ஃப்ளோரா ஆக்சுவலா எனக்கு ஏத்தது தான் நடந்திருக்கணும், நான் தான் விழுந்திருக்கணும், நீங்க எவனும் வரலைனா போங்கடா, நான் போய் ரியோவை தனியா தேடிக்கிறேன்பா. ரொவானா ஏன் பிரின்சஸ் இப்படி பேசுறீங்கன்பா. கிறிஸ்டினா இங்க பாரு பொறுமையா இரு, முதல்ல நம்ம வந்த எக்ஸசைஸை முடிப்போம், அதுக்கப்புறம் ஆட்களை தாட்டி விட்டு தேடலான்பா. திடீர்னு பார்த்தா இந்த இடமே அதிர்ற போல இருக்கும், ஏதோ ஒரு பவர்ஃபுல் கிரியேச்சர் அப்ரோச் ஆகிற மாதிரி இருக்கும். ரியோவோ நோட் பண்ணிருப்பான், பசங்களும் நோட் பண்ணுவாங்க. பார்த்தா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கும். ஸ்டூவர்ட் எதுக்காக இப்படிலாம் மான்ஸ்டர் வருதுன்பா. கிறிஸ்டினா சும்மா நிக்காம சண்டை போடலாம்லன்பா. அவ டக்குன்னு தண்டர்பால் மேஜிக்கை யூஸ் பண்ணுவா. அந்த மாஸ்டர் சிம்பிளா தட்டி விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் ஐஸ்லாண்ட்ஸை யூஸ் பண்ணலான்னு முடிவுக்கு வந்து கூடவே வேன்கார்ட் கிட்ட பிசிக்கல் எபிலிட்டி அதிகப்படுத்த சொல்லுவான். பொண்ணுங்க ஐஸ்லாண்ட்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க, அதை டாச் பண்ணிருப்பான். பசங்க பிசிக்கல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போனா அந்த மாஸ்டர் சிம்பிளா 3 பேத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். ஃப்ளோரா அடிப்பட்டவனை பார்த்துட்டு பதறி ஓடுவா. அல்போன்ஸ் ரிட்ரீட்னு சொல்லவும் பசங்க எல்லாருமே தப்பிச்சா போதும்னு ஓடி இருப்பாங்க. ரொவானா வந்துட்டு கிறிஸ்டினா கிட்ட வாங்க நம்மளும் சேஃபான இடத்துக்கு போலான்பா. கிறிஸ்டினா முதல் ஃப்ளோரா எங்கேன்னு கேப்பா. ரொவானா ஆல்ரெடி அவ தப்பிச்சிருப்பான்னு நம்புறேன், வாங்க நம்மளும் தப்பிச்சு போலான்பா. ஃப்ளோரா அந்த பக்கம் அடிப்பட்ட பையனுக்கு ஹீல் பண்றப்ப அந்த மாஸ்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க வந்திருக்கோம். ஃப்ளோரால பயத்துல கண்ண மூடி இருப்பா. அந்த மாஸ்டர் தாக்க வரவும் ரியோ அதோட கையவே வெட்டி விட்டுருப்பான். பிரின்சஸ் இங்க இல்லாம தப்பிச்சு ஓடுங்க அந்த பையனை தூக்கிட்டுன்பான். அவளும் சரின்ட்டு கிளம்பி இருப்பா. ரியோ அது ஃபாஸ்டா டஃபா இருக்குங்கிறத திங்க் பண்ணிட்டு எதுக்காக இவ்வளவு காப்பாத்த நான் என் லைஃப் ரிஸ்க் பண்றேன்னு நினைப்பான். ஃப்ளோரா ரியோ சண்டை போடுறத பார்த்துட்டு இவன் வேற லெவல்ல இருக்கான்பா. ரியோ கடைசி அந்த பெரிய சைஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் அந்த அட்டாக் எதிர்கொள்ற மாதிரி முன்னால போய் அதோட தலையை வெட்டியிருப்பான். அது அப்படியே மறையும். அந்த மாஸ்டர் ஏன் இப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது கிறிஸ்டினா அண்ட் ரோவானா வந்திருப்பாங்க. ஃப்ளோரா எங்கதான் இருக்கீங்களான்ட்டு. ரியோ தப்பிச்சா போதும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். ரைஸ் இங்க வந்து ரியோவை நோட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு நினைச்சதை விட என்டர்டைன்மெண்ட் பக்காவா போயிருக்கு. இந்த பையனோட எபிலிட்டிஸ் எல்லாம் வச்சு பார்த்தா யாகுமா ரீஜியன்ல இருந்து வந்திருப்பானு ஆச்சரியமா இருக்கு. அண்ட் அதனால தான் அவனால ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியுது போல. இந்த பையன் நல்லா கவலைக்கு உட்படுத்துறான்டான்ட்டு கிளம்பியிருப்பான் சிரிச்சுட்டு. சிலியா இந்த அகாடமியோட டாஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுக்காக இப்படியாப்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கு, பசங்க போற இடம் சேஃபா இல்லையான்னு கூட செக் பண்ண வேண்டாமான்னு நினைப்பா. இந்த இடத்துல ஜுடிஷியல் மெம்பரோட வாய்ஸ் கேட்கவும் சிலியா நின்றுப்பா. ஃப்ளோராவை கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்ட குற்றச்சாட்டு ஸ்டூவர்ட் மேலதானே விழுகும். அது யூனாட் ஃபேமிலிக்கே ஒரு இழுக்கு இல்ல, அதனால அதுக்கான ஹெட்டான ஆர்பர் கூப்பிட்டு தான் விசாரிப்பாங்க. ஆர்பர் கிங் ஃபேமிலி அண்ட் இந்த கிங்டம்காக நாங்க எவ்வளவு விஷயங்களை ரிஸ்க் பண்ணிருக்கணும் உங்களுக்கே தெரியும், அதனால இதுல எங்களை இழுக்காதீங்கன்பான். ஜுடிஷியலும் மனசுக்குள்ள பெரிய குடும்பம் வீக் ஆயிட்டு வருது, இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்ட்டு டியூக் யூனாட்டான ஃபேமிலியான நீங்க இந்த விஷயத்தை பாத்துக்கங்க, இன்னைக்கு நடந்த மோசமான ஈவெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமான பிளேமா அந்த ரியோங்கிற பையன் மேல போட்டலான்பான். ஆர்பர் வில்லத்தனமா சிரிப்பான். சிலியா ரியோவுக்கு என்னாச்சுன்ட்டு வருத்தப்படுவா. இதுக்கப்புறம் ரியோ நேராவே மீட் பண்ண வந்திருப்பான். சிலியா ஓடி வந்து கட்டுப்பிடிச்சிருப்பா, ஏன்டா இப்படி கவலைப்பட வச்சுட்டு போனேன்னு. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை ரியோ சொல்லவும் சிலியாவே எதுக்கு இப்படி ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்ட்டு கடுப்பாவா. ரியோ இங்க சரி தவறெல்லாம் பவர் இருக்கவனுக்கு ஏத்த போலதானே போகும், அவங்க என் தரப்பு வாதத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா நான் நோபல் குடும்பத்துல இருந்து வந்தவன்ல சாதாரணமான ஆளுன்பான். சிலியா என்னால இந்த விஷயத்துல எதுவும் செய்ய முடியாம இருக்கேன்ட்டு வருத்தப்படுவா. சாரி கேப்பா. ரியோனால இவ்வளவு தூரம் வந்ததுக்கே உங்களுக்கு தாங்க மொத்தமா தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க இல்லாட்டி நான் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்க மாட்டேன், நான் உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்பான். சிலியா ரியோன்ட்டு வருத்தப்படவும் ரியோ அதனாலதான் கடைசியா ஒரு குட் பை சொல்ல உங்களை தேடி வந்தேன்பான். சிலியா அடுத்து என்ன யாகுமா ரீஜியன் தான் போறேன்பா. ரியோ ஆமாங்கவும். சிலியா நீ கிராஜுவேட் ஆகிறத நான் பார்க்க விரும்பினேன்பா. ரியோ நான் அப்பப்ப லெட்டர் போடுறேன், அதுவும் வேற பேர்ல இருந்துன்பான். சிலியா அந்த பேர் என்னன்னு கேட்கவும் ரியோ ஹருட்டோன்பான். இதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் கிளம்புறேன்ட்டு போவான். சிலியா என்னால உன்னை திரும்ப பார்க்க முடியுமான்னு கேப்பா. ரியோ கண்டிப்பா சந்திக்கலான்பான். சிலியா கட்டி பிடிச்சிட்டு நீ என்ன திரும்ப வந்து பாக்குற வரைக்கும் சேஃபா இருன்பா. ரியோவும் சரின்பா. சிலியா பின்னால வந்துட்டு சேஃபா போன்பா. ரியோ சரின்ட்டு கிளம்பவும் சிலியா நான் உனக்காக காத்திருப்ப ரியோன்பா. அவனும் தலையாட்டிட்டு கிளம்புவான். சிலியா அவன் போற வருத்தம் தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் அவனை சந்திச்சதுல இருந்து நடந்த அழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாப்பா. ரியோ கிங்டமா ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ஆர்பரை காட்டுவாங்க. அவன் சரையில ஒத்திக்கிட்ட கொண்டு போய் துணியை தூக்கி போடுவான். நீ அசாசினேட் பண்ண வேண்டிய ஆள் 12 வயசு பையன், அவன் பேரு ரியோன்பான். அவளும் வந்துட்டு அதை ஸ்மெல் பண்ணுவா.
அர்பர் நீ அவன் கதையை முடிச்சே ஆகணும் லட்டிஃபான்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த லட்டிஃபான்கிற கேரக்டரை பாக்குறப்ப இந்த கேரக்டர் ரியோவுக்கு எப்படியாப்பட்ட ஆப்போனண்டா இருப்பான்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.